ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 4 அத்வைதம் என்ற தலைப்பில் மேலே படிக்கிறேன். இது பக்கம் 890 ஆரம்பிக்கிறது. நல்லதற்கு மேலே செல்க, நல்லது தர்மமானது என்கிற தேவகணங்களை விட்டு வைத்தால் இவையும் ஆத்மாவுக்கு அந்நியமான மனசின் அப்பாற்பட்டவையே ஆகையால் இவற்றாலும் தொந்தரவு வரக்கூடும் என்ற நினைவு எப்பொழுதும் நமக்கு இருந்து நம்மை ஜாக்கிரதைப்படுத்த வேண்டும். வேர்ல்டு வாரில், அதாவது உலக யுத்தத்தில் அலைஸ் என்று பிரிட்டன், அமெரிக்கா, பிரான்ஸ், அப்புறம் ரஷ்யா முதலானவை ஒரு பக்கமும், ஹிட்லர் அதாவது ஜெர்மனி, முசோலினி, இத்தாலி, ஜப்பான் ஆகியவை ஆக்சிஸ் அச்சு நாடுகள் என்று இன்னொரு பக்கமும் சண்டை போட்டபோது இருப்பதற்குள் நேச நாடுகள் தான் நல்லவை, ஓரளவு தேவசக்தியோடு கூடியவை என்று தோன்றிற்று. ஹிட்லர், முசோலினியும் ஜப்பான்காரர்களும் பண்ணினவை அசுரத்தனமாக தெரிந்தன. நல்ல வேளையாக நேச நாடுகள் ஜெயித்தன. ஆனால் அப்புறம் என்ன ஆச்சு? அவர்களிலேயே 2 பிரிவாக பிளந்து போயிருக்கிறார்கள். ஒருத்தரை ஒருத்தர் எதிர்த்து கொள்கிறார்கள். அசல் யுத்தத்தை விட மோசமாக சதாவும் கிளியிலும் அவநம்பிக்கையிலும் உலகத்தை தவிக்கும்படியாக கோல்டு வார் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு தூரம் போக வேண்டாம். இங்கே நம்ம கலாச்சாரத்தை எடுத்துக்கொண்டால், நம்முடைய உசந்த நாகரிகத்தை கெடுத்து கொண்டிருந்த வெள்ளைக்காரர்களை எதிர்த்து சுதந்திர போராட்டம் ஆரம்பித்து நடத்திய போது அந்த போராட்டத்தை நடத்திய தலைவர்களின் தன்மை, அவர்களுடைய கொள்கை முதலியவற்றை பார்க்கும்போது மொத்தத்தில் நல்லதான, அதாவது தேவர்களின் படையான அம்சங்களே நம்முடைய தரப்பாக இருக்கிறதென்றும், வெள்ளைக்கார ஆட்சி எத்தனை நல்ல வேஷம் போட்டாலும் அசுரக் கட்சியைப் போலத்தான் என்றும் தோன்றியது. அப்புறம் அவர்களை போக பண்ணிவிட்டு சுதந்திர நாடாக நாம் இருக்கும்போது என்ன பார்க்கிறோம்? சுதந்திர போராட்டத்தை ஜெயித்து கொடுத்த நல்லதாக தெரிந்த கோஷ்டியிலேயே 2, 3, 4 என்ற பிரிவுகள் ஏற்பட்டு ஒருத்தரை ஒருத்தர் அசுரர்களாக வர்ணித்து கொண்டு ஆயுதம் இல்லாவிட்டாலும் வாய்ச்சண்டை போட்டு கொண்டிருப்பதை தான் பார்க்கிறோம். இதிலே யாரை கூடிய மட்டும் தேவசக்திகளோடு சேர்த்து சொல்லலாம் என்றே சரியாக தெரியாமல் ஜனங்களுக்குள் அபிப்பிராய பேதங்கள் ஏற்பட்டு பிரிந்து பிரிந்து நிற்கிறார்கள். எதற்கு சொல்ல வந்தேன் என்றால், எந்த நல்லதும் அப்படியே சாஸ்வதமாய் இருந்து விடாமல் அதிலும் கெடுதல்கள் வரத்தான் செய்கின்றன. ஆகையினால் நல்லது என்று ஒன்றை பிடித்த பிடியாக வைத்திருக்க வேண்டும் என்ற ஆசையும் இல்லாமல், ஆனாலும் இப்பொழுது நம்மை பிடித்த பிடியாக பிடித்தாட்டுகிற கெட்டதை போக்கிக் கொள்ள நல்லவற்றை தான் நாம் பின்பற்ற வேண்டும் என்றும் புரிந்து கொண்டு சின்சியராக கர்மானுஷ்டானம், பக்தி உபாசனை செய்து கொண்டே போக வேண்டும். கர்மயோகம் அப்புறம் பக்தியோகம் என்று சொல்லி முடிவிலே பகவான் நிலைநாட்டின அந்த சாங்கிய யோகத்தையே அவர் கர்மயோகத்தை சொல்வதற்கு முன்னாலும் அஸ்திவாரம் போல போட்டு கொடுத்ததை மறக்காமல் நாம் ஆரம்பத்திலிருந்தே சிறிதேனும் ஆத்ம ஞானம் வைத்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் தேவர்களுக்கிடையிலே அல்லது தேவர்களாலேயே சண்டை என்பதற்கும் இடமேற்படுவதற்கில்லாமல், சண்டைக்கு ஆஸ்பதமாக ஜீவபாவத்துடன் இருக்கிற ஆசாமியே எடுபட்டு போய் ஆத்மா மட்டும் இருப்பதான சண்டை அறியாத சாஸ்வதமான சாந்த நிலைக்கு என்றைக்காவது ஒரு நாள் இந்த ஜென்மாவில் இல்லாவிட்டாலும் எந்த ஜென்மாவிலாவது ஒரு நாள் போய் சேர கொஞ்சம் கொஞ்சமாக வழி திறந்துவிடும். ஆத்ம சிந்தனை அனைவருக்கும் அவசியம். ஞானவாசல் கதவு திறந்து உண்மையை காண்பது மனுஷ பிராணி ஒன்றுக்குத்தான் உரியது என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பிராணி வர்க்கங்களில் மனுஷன் ஒருத்தன்தான் தன்னையே பரபிரம்மமாக தெரிந்து கொள்ள ஞானத்துக்கு முயல முடியும் என்பதால் தான் அரிது மானுடராய் பிறத்தல் அரிது என்று சொன்னது. இதையத்தான் ஆச்சாரியாலும் விவேக சூடாமணியில் ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம் என்றார். இதனால் மனுஷ ஜென்மா எடுத்த எல்லோரும் சற்றேனும் ஆத்ம விசாரம் செய்து ஞானத்தை அடைவதற்கு பிரயத்தனம் பண்ண வேண்டும். இதற்கு பொழுது கிடைக்கவில்லை என்று சொல்வது கொஞ்சம் கூட சரியில்லை. ரொம்பவும் தற்காலிகமான சந்தோஷங்களை உத்தேசித்தே செய்கின்ற சகல காரியங்களையும் பண்ண பொழுது இருக்கிறது. எது சாஸ்வதமான ஆனந்தமோ சௌக்கியமோ அதற்கு பிரயத்தனம் பண்ண பொழுது இல்லை என்று சொன்னால் நம்மை போல அசடு இல்லை என்றுதான் அர்த்தம். மாயை, இயற்கை, நேச்சர், மனஸ் என்று தினுசாக இத்தனை வைத்து பகவான் நிலை செய்கிறது எதற்காக? இவற்றை கொண்டு செய்கிற காரியங்களை கொண்டே இவற்றுக்கு அப்பாற்பட்ட சதானந்தத்துக்கு நாம் வழி தேடிக் கொண்டிருக்கிறோமோ என்று பரீட்சை பார்க்கிறதுக்காகத்தான். ஆகையால் கர்மா கழிகிற வழியிலே இந்த லோகத்திலே நாம் கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணி கொண்டிருக்க வேண்டியதுதான்.
இதிலே தாம்பத்தியம், சாப்பிடுகிறது, பொழுதுபோக்குகளை ரசிக்கிறது என்ற எல்லாம் கூட அடக்கம்தான். வரம்பு மீறாமல் இருக்கிறவரை எதுவுமே அந்தந்த வயசு கட்டம் வாழ்க்கை நிலைகளில் தள்ளுபடி இல்லை. எல்லாம் நாம் பக்குவமாவதற்கு படிப்படியாக உதவி செய்கிறவைதான். ஆனால் இதுகளோடையே நின்றுவிட்டு ஆத்ம சிந்தனைக்கு பொழுதே இல்லை என்றால் நாம் எத்தனை BA MA படித்திருந்தாலும் டாக்டர் பட்டம் வாங்கியிருந்தாலும் அசடு என்றுதான் அர்த்தம். சம்பாதிப்பது, படிப்பது, குடும்ப வாழ்க்கை நடத்துவது முதலான எல்லாவற்றுக்கும் டைம் இருக்கிறது. நிறைந்த நிறைவை தர முடியாத எதற்கெல்லாம் நிறைவை தருகிற ஞானத்துக்கு முயற்சி பண்ண டைம் இல்லை என்பது. குப்பை சத்தை எல்லாம் சேர்த்து மூட்டி ஏற்பதற்கு டைம் இருந்தது, ஆனால் குளிர்காய டைம் இல்லை என்கிற மாதிரி தான். வேலை செய்ய பொழுது இருந்தது, கூலி வாங்க பொழுதில்லை என்று சொல்வது போலத்தான். மற்ற சகல காரியத்துக்கும் முடிவு, லட்சியம் ஆத்மாவில் கொண்டு சேர்ப்பதுதான். அப்படிப்பட்ட ஆத்மாவை பற்றி பாவனையாகவும் தியானம் செய்து 5-10 நிமிஷமாவது இப்படி தியானம் செய்வது என்று வைத்துக்கொள்ளாவிட்டால் நாம் செய்யும் அத்தனை காரியமும் தங்களையே முடிவாக்கி கொண்டு துவைதத்தின் அசாந்திகளையே சேர்த்து கொடுத்து கொண்டிருக்குமே ஒழிய ஆத்மாவுக்கு ஏற்றிவிடாது. அந்த முக்கியமான காரியத்தை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்பதற்கு டைம் இல்லை. இல்லாவிட்டால் மனசு பக்குவப்பட்டு வரவில்லை என்று சொல்வதெல்லாம் நொண்டி சால்ஜாப்பு தான். முயற்சி பண்ணித்தான் மனசை பக்குவப்படுத்த வேண்டுமே தவிர பக்குவமில்லை என்பதால் முயற்சி பண்ணுவதற்கில்லை என்பது தலைகீழ்வாதம். சங்கல்ப பலம் இல்லாததால் தான் இப்படி வாதிப்பது. நம்மை பற்றிய நமக்கு தன்னம்பிக்கையோ ஈஸ்வரானுகிரகத்தில் நம்பிக்கையோ இல்லாததால் தான் சாக்கு சொல்ல தோன்றுகிறது. வேர் there is a will, there is a way. மனமிருந்தால் வழியுண்டு. பொய்யான மனசை போக்கிக் கொண்டு மெய்யான ஆத்மஸ்வரூபத்துக்கு முயற்சி பண்ண வேண்டும் என்று மனம் இருந்தால் ஞானவாசல் திறக்க நிச்சயம் வழி உண்டு. வில், சங்கல்ப உறுதி ஏற்படாததற்கு என்ன காரணம்? வழி திறந்து ஞான பூமிக்கு போகணும் என்பதன் அவசியம் நமக்கு தெரியாமல் இருப்பதுதான். பெரிய மழையிலே அல்லது கொளுத்துகிற வெயிலே நட்ட நடு தெருவிலே மாட்டிக்கொண்டோமானால் எந்த வீட்டிலாவது வாசல் திறந்திருக்காதா என்று எத்தனை தவிப்போடு தேடுவோம். எங்கேயாவது உள்ளே போய் ஒதுங்கியாக வேண்டும் என்பது அப்பொழுது தீவிரமாக எண்ணம், அதாவது சங்கல்பம் இருப்பதால் மூடியுள்ள ஏதாவது ஒரு கதவை இடித்தாவது திறக்க பண்ணி வழி ஏற்படுத்திக் கொள்கிறோம். இம்மாதிரி ஆத்மாவுக்குள்ளே போய் ஸ்வஸ்தமாக சம்சார வெயில் அல்லது சம்சார பிரளயம் பாதிக்காமல் இடம் தேடிக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணமில்லாததால் தான் விமோச்சனத்துக்கான பிரயாசை பண்ணாமல் இருக்கிறோம். இப்படி இருப்பவர்களுக்கு சம்சாரத்தில் இருந்த கஷ்டத்தை, பொய்யை எடுத்துக்காட்டி விடுதலைக்கான ஆர்வத்தை, சங்கல்பத்தை ஏற்படுத்தி அப்புறம் மார்க்கத்தையும் சொல்லிக் கொடுப்பதற்குத்தான் மடாலயங்கள் இருக்கின்றன. உங்களை இவ்விஷயமாக சிந்தனை திருப்பச் செய்வதுதான் எங்கள் மாதிரியானவர்களின் கடமை. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.